அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தான் அரிப்பெருஞ்சோதி அரிப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரிப்பெருஞ்சோதி. நம்மளோட சத்திய தர்மசாலை தூங்குற நோக்கம் என்னங்கிறத பாகம் 2ல் இப்போ பார்ப்போம். நம்மளோட தயவு பரராக இருக்கிற கடவுள், நம்ம கடவுளை தயா பரரான்னு சொல்கிறாங்க. தயவு பரராக இருக்கிற நம்மளோட கடவுள் இந்த ஜீவ தேகத்தில் ஜீவ சக்தியை விளக்கிற பசின்னு சொல்லப்படுற ஒரு மாயா உணர்ச்சியை எல்லா மனிதர்களுக்குமே பொதுவாக விளக்கியிருக்காங்க. எல்லா மனிதர்களுமே பொதுவாக இதை நம்மளோட அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் செஞ்சுருக்காங்க. இதை மாயா உணர்ச்சின்னு சொல்கிறாங்க. ஏன் மாயா உணர்ச்சி சொல்கிறாங்க அப்படின்ற, நம்ம ஒரு இன்பத்துலேயோ துன்பத்துலேயோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் போது அல்லது ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருந்தால் பசிங்கிறத நம்ம ஒன்று மறந்துடவே முழுமையாக மறந்துடும். அந்த ஆனந்தத்துலேயும் அந்த சந்தோஷத்துலேயும் அதிலே தான் இருப்போம் தவிர நம்ம பசியை மறந்துடும். அதேமாரி துன்பத்துலேயும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மன அழுத்தமாகி நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருந்தால் அப்போயும் நமக்கு பசிக்கவே பசிக்காது. அதான் அந்த ஒரு இன்ப துன்பம் அதிலே பசிக்காமல் இருக்கும் போது கடவுளை நினச்சி ஒரு இடத்தில் உட்கார்ந்துருந்தால் அந்த பசி வருமா? உண்மையாக உணர்ந்து உட்கார்ந்துருந்தால் அந்த பசி வருமா? வரவே வராது. அதனால தான் அதை மாயா உணர்ச்சின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே நினைக்கிறோம், அதாவது பசிங்கிறது பொதுவானது தானே, அது எப்படி மாயா உணர்ச்சி இருக்குன்னு சொல்கிறது. ஏன்னா நம்மளாம் அது கற்பனை செய்தது தான். பசி கூட கற்பனை செய்ததா என்று நினைச்சால் ஆமாம். நம்ம பிறக்கும் போதே பசியோடைய பிறக்கணும், இல்லை கொஞ்சம் அதாவது நம்மளோட அம்மாவின் வயிற்றில் இருக்கும் போது பசியோட பிறக்கணும், ஆனால் கிடையாது. நம்மளாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர பசின்ற கற்பனை செய்தது தான். அதாவது நம்ம ஒரு மாயா உணர்ச்சி, அதனால தான் நான் வளர் பெருமான் இது ஒரு மாயா உணர்ச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ பசியை தணிக்கணும், பசிங்கிறது ஒன்று தவிர்க்கணும், உணவுங்கிறது அவசியம். பசித்தா உணவு உண்டால் அந்த பசி போய்விடும். அந்தமாரி அதனால தான் வள்ளல் பெருமான் ஜீவகருண்யமே மோட்ச வீட்டின் திரவுகோல்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சிற்சபை கதவு மூடி இருக்கு, திரவுகோல் என்றால் சாவி. இந்த ஜீவகருண்யத்தோட சாவி இதில் போட்டால் அந்த கதவு திறந்துவிடும். அது உண்மையான சாவியாக இருக்கணும், இந்த கதவுக்கு தகுந்த சாவியாக இருக்கணும். அப்படி என்றால் நம்ம உண்மையாக உணர்வுபூர்வமாக ஜீவகருண்யம் செய்யணும். அப்போ தான் இதுக்கு தகுந்த சாவியாக இருக்கும். நம்ம ஒரு விளம்பரத்துக்காகவோ அல்லது ஒரு பெருமைக்காகவோ செய்யக்கூடாது. நம்ம உணவளிக்கிறது அந்த உணவு வாங்குகிற அவங்களுக்கு பயன் கிடைக்கும், நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இதை விளம்பரம் செய்தோ அல்லது பெருமைப்படுத்தோ அவங்க என்ன செய்ய போகிறாங்க? அவங்க நமக்கு ஒரு உதவி செய்தால் அவங்கள்ட்ட சொல்லலாம், ஒன்றும் தப்பில்லை. உதவி செய்யாமல் இருக்கிறவங்கள்ட்ட போய் ஒரு விளம்பரத்தை செய்து காமிச்சோம், பெருமை செய்தோம், அவங்க ஒன்றும் செய்ய போகிறது. அவங்க நமக்கு உதவியும் செய்ய போகிறது. உதவி செய்வங்களா இருந்தால் மட்டும் அவங்களுக்கு போயிட்டு இந்தமாரி நாங்கள் செய்கிறோம், உங்களால் முடிந்தது செய்யுங்கன்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட வாங்கி செய்யலாம். அப்படி இல்லையா, நீங்களும் செய்யுங்க ஜீவகருண்யம், அப்படி வேணால் நம்ம சொல்லலாம். ஆனால் விளம்பரமோ பெருமையோ இருக்கவே இருக்கக்கூடாது. நம்ம மனசார உண்மையாக உணர்வாக தான் ஜீவகருண்யம் செய்யணும். அப்படின்னா நம்ம இந்த சிற்சபைக்கு ஜீவகருண்யத்துக்கு கதவு திறக்கணும்னா தகுந்த ஒரு திரவுகோலாக இருக்கணும். நமக்கு இந்த உணவுக்காக ஒவ்வொருத்தவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு மனிதரை எதிர்பார்த்துட்ருக்காங்க. நமக்கு பசிக்கிறே கடவுளாக பார்த்து யாராவது உணவு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம வள்ளல் பெருமான் செஞ்சுருக்காங்க. ஏன் ஒருத்தவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு செஞ்சாங்க? நம்ம யாருமே எதிர்பார்க்கக்கூடாது தானே நினைக்கிறோம். அதாவது அந்த எதிர்பார்ப்புங்கிறது உண்மையான எதிர்பார்ப்பு. அப்போ அந்த மனிதருக்கு ஒரு பசித்த ஒரு மனிதருக்கு அந்த மனிதர் இன்னொரு மனிதர் உணவு கொடுக்கும் போதே அவங்களுக்குள்ள ஒரு இன்பம் உண்டாகும். அந்த இன்பம் தான் தயவு ஒழுக்கம்ங்கிறது. அந்த தயவு ஒழுக்கம் வந்துட்டாலே அவங்களுக்கு அந்த இறப்புங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அந்த தயவு ஒழுக்கம் எப்படி வரும்னா, நம்மளோட மனம் முழுமையுமே அன்பால் நிறைஞ்சிருந்தானா நம்மளோட எல்லாருடைய அகத்துலையுமே தயவு ஒழுக்கம் கொஞ்சம் இருக்குது, சிறிதளவு இருக்குது. ஆனால் அது யாருக்கும் தெரியல. ஏன்னா அது வெளிப்படுறது இல்லை. அது வெளிப்பட வைத்தால் தானே தயவு ஒழுக்கம்ங்கிறது ஒன்று இருக்குது, நமக்கு தெரியும். அந்த தயவு ஒழுக்கம் எல்லாருடைய அகத்துலையுமே இருக்குது. அதை வெளிப்பட செய்கிறது தான் நம்மளோட வேலையே. அதாவது இதை நம்ம ஒரு வேலையாவோ ஒரு கடமையாவோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்மளோட எல்லா மனிதர்களோட லட்சியமே இதான். ஒரு மனிதருக்கு போய் ஒரு மனிதருக்கு போயிட்டு உணவு இல்லாத ஒரு மனிதருக்கு நம்ம போய் உணவு கொடுக்கணும். ஏன்னா நம்மள்ட்ட அதிகமான உணவு இருக்குன்னா நம்ம உணவை சொல்லக்கூடாது, பொருள்கள் இருக்குது.
அதிகமாக பணம் இருந்தாலோ அல்லது அதிகமான பொருள் இருந்தாலோ அந்த நம்ம தேவையில்லாத ஒரு ஆடம்பரத்துக்கோ அதற்கெல்லாம் செலவு பண்ணாமல் ஒரு மனிதருக்கு போய் உணவு கொடுங்க. அது எப்படிப்பட்ட சந்தோஷமாக இருக்கும். அவங்க அந்த பசியோடு இருக்கும்போது, அதாவது ஒரு உயிரை காப்பாற்றுற அளவுக்கு நமக்கு நினைப்போல, யாராவது நமக்கு நம்மளோட நண்பராக இருந்தாலும் சரி, நம்மளோட தாயாவோ தந்தையாவோ இருந்தாலும் சரி, அவங்க ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது, கடவுளே எப்படியாவது எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்றிடுங்க, என்னோட நண்பனோட உயிரை காப்பாற்றிடுங்க, என்னோட அப்பாவோட உயிரை காப்பாற்றிடுங்க அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அதேமாரி ஒரு பசியால் போராடிட்டு இருக்கிற ஒரு ஏழைக்கு, கடவுளே எனக்கு பசிக்குது, யாராவது உணவு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, கடவுள் மாதிரி நம்ம போய் கொடுக்கும்போது அவங்க நம்மளுக்கு கடவுளாக பார்ப்பாங்க. அப்போ கடவுள் செய்கிற வேலையை நம்ம செய்கிறோன்னா உண்மையாக செய்யணும்ல, உணர்வு பூர்வமாக செய்யணும்ல. அதனால் உண்மையாக உணர்வாக எல்லாரும் உணவளிப்போம். பசி அதிகரிக்கும் போது, ஒரு மனிதனுக்கு பசி அதிகமாக இருக்கும்போது ஜீவ அறிவு அவங்களுக்கு மங்கி போயிடும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நான் சொல்வதில் சொல்பிழை இருந்தாலோ அல்லது வார்த்தை பிழை இருந்தாலோ பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை பொறுத்தள்ள வேண்டும். நம்ம சத்திய தர்மசாலை ஏன் வள்ளல் பெருமான் துவங்கினங்கிற நோக்கத்தை பாகம் 3 பார்ப்போம். தயவு சிவஜோதி கும்பகோணம்.